கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 13வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 13:17 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவாம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம், சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவாம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம், நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றிடுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம். வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார், வானம் பூமி ஆளும் தேவன் வார்த்தை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், அவரின் உண்மை என்றும் நிலைக்கும். மகிமை தேவனை வாழ்த்திடுவாம், அவரின் உண்மை என்றும் விளங்கும். மகிமை தேவனை வாழ்த்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றிடுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை மகிழ்ந்திடுவாம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார், தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம், மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவாம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே ஈந்திடுவார், நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் தந்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே வாழ்த்திடுவாம், சேனை அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு ஏசாயா 13வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானித்திருக்கும். 13:17 இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன், அவர்கள் வெள்ளியை மதிக்காமல் பொன்னின் மேல் பிரியப்படாமல். சரி, இதுதான் இன்னைக்கு பார்க்குற வசனம். வெள்ளிங்கிறதுக்கு சில்வர், இதுக்கு காஸ்பஸ், KESEP, CASP, CASP, KES, ESEP சேர்த்து வாசிக்கிறாங்க. காஸ்ப் சில்வர், வெள்ளி. இந்த வெள்ளினா அது ஒரு மெட்டல், ஆனா இன்னும் பல அர்த்தங்கள் அது இருக்கு. பணத்திற்கும் வெள்ளி, 2 வெள்ளியை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு வெள்ளி. அப்ப பணத்திற்கு வெள்ளி. அப்புறம் ஒரு மதிப்புக்கு வெள்ளி, 10 வெள்ளி காசு, அது ஒரு மதிப்பு. அப்ப மதிப்புக்கும் வெள்ளி, சில்வர். காஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து, வெள்ளி. ஆபிரகாம் மக்பேலாங்கிற கொகையை வாங்குறதுக்கு பணத்தை கொடுக்கற, கேஷ் கிடையாது, வெள்ளியை கொடுக்கறாரு, அதை வாங்குறாரு. இது ஒரு மெட்டல், ஒரு உலோகம்,
இது குறித்து வேதம் அநேக காரியங்கள் நமக்கு போதிக்குது. முதல்ல இதுக்கு ஒரு என்ன தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி வெள்ளியாக இருக்காது. பொண்ணுக்கும் வெள்ளிக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, பொன் அதனுடைய குணம் மாறாது, ஆனா வெள்ளியுடைய குணம் மாறும். வாசிப்போமா? நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 4. வெள்ளியில் இருந்து களிம்பை நீக்கிவிடு. இப்ப வெள்ளிக்கு ஒரு களிம்பு அப்படின்னு ஒரு காரியம் உள்ள வந்துடும். என்னுடைய மனைவி ஒரு பிளேட்டை ஒன்று எடுத்தா, பயங்கர ஹாரிபிள், இவ்வளவு கேவலமான பிளேட்டு. பிறகு பார்த்தா அது வெள்ளி. பல வருஷங்களாக என் மகா கல்யாணத்துக்கு வாங்கினது. அது உள்ளே இருந்து களிம்பா மாறிடுச்சு. அதனுடைய பார்வைக்கே அசிங்கமா இருந்துச்சு. பிறகு அதை பாலிஷ் பண்ண கொடுத்தாச்சுன்னா பல 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 பண்ண அப்ப ஒரு தன்மை, அந்த குணம் மாறும். சரி, 13வது அதிகாரம் ஆதியாகமம். முதல் முறையாக வெளியே நம்ம பார்க்க போறோம். 13வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகள். எப்பவுமே இந்த ஆர்டர் ரொம்ப கரெக்டா இருக்கும்னு சொல்லி பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்தி. அதுக்கு அவங்க எப்படி விளக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி அதிகமாக இருக்கும், பொன் கொஞ்சமா இருக்கும். ஆக மொத்தம் ஈக்குவல் வேல்யூன்னு அப்படி சொல்றாங்க. வெள்ளி பொன். அப்ப ஆஸ்தியில சொல்லும் பொழுது இப்ப சொல்லுவாங்க, எனக்கு அங்க 100 ஏக்கர் இடம் இருக்கு, ஊருக்குள்ள எனக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய வேல்யூ. இது ரியல் எஸ்டேட். ஆனா அன்னைக்கு ரியல் எஸ்டேட்டே ஒண்ணு கிடையாது, இதுதான் சொத்து. யோபுட்ட இதை பத்தி கேட்டீங்கன்னா, அவர் ஒரு விளக்கத்தை அவர் சொல்லுவார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளலாமா? யோபு 28வது அதிகாரம். ஒரு விலை இடம் உண்டு அப்படிங்கிறார். 28:1. வெள்ளிக்கு விலை விடம் உண்டு, பொண்ணுக்கு புடமும் ஸ்தாலம் உண்டு. விலை விடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு இடத்துல இருந்து இந்த ஓர் அந்த உலகம் உண்டாகிறது, அதை எடுக்கிறாங்க, ஒரு பிளேஸ். சரி, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு சொத்தாக நம்ம பார்க்கணும். இந்த சொத்து லிஸ்ட்ல போடும்போது ஆதியாகமம் 24வது அதிகாரம், எலியேசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது 24வது அதிகாரம் 53 அதன் பெண் அந்த ஊழியக்காரன் எலியேசர் வெள்ளி உடைமைகளையும், அது ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, வெள்ளி உடைமை பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமின்றி அவருடைய சகோதரனுடைய தாய்க்கும் சில உசிதங்களை கொடுத்தான். ஒரு திருமணம் நடக்க போகுது. அந்த பொண்ணுக்கு ஒரு டவுரி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அது இப்ப என்னுடைய தகப்பனார் என் தங்கச்சிக்கு கொடுக்கிறாருன்னா, அவருடைய லெட்டர் பேட்ல எழுதி கொடுத்துருவார், என் மகளுக்கு இது 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 இதுன்னு லிஸ்ட் எழுதி கொடுப்பாரு. ஆனா சரி, நான் சொல்லிடுறேனே, ஒரு வீடு, ஒரு காரு, கேஷு, சொத்து, இந்த இடம் இதான் கொடுப்பாங்க. ஆனா அவங்க வெள்ளியை எழுதவே மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கு இன்னைக்கும் அதுக்கு ஒரு மதிப்பு கம்மி. ஆனா அன்னைக்கு டவுரி லிஸ்ட்ல, கிஃப்ட் லிஸ்ட்ல வந்தது முதல் என்னன்னா வெள்ளி. 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21வது வசனத்துல, சாலமன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டே கிடையாது. சரி, ரெண்டாவது கோல்டு என்ன நான் பார்க்க போறோம். கோல்டு CHRUSOS, charos, charos. நான் ஏற்கனவே இப்ரே வார்த்தை சொல்லி கொடுத்திருக்கேன், இப்ப நான் அதை சொல்ல மாட்டேன், தேவையான பின்னாடி பார்த்துக்கோங்க. ஆனா இது கிரேக்க வார்த்தை. இப்ரே வார்த்தை இருக்குது, கிரேக்க வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். கிரேக்க வார்த்தையில இதை எப்படி பார்க்கறோம்னா, இது பணம், பணம். மத்தேயு 10வது அதிகாரம் 9வது வசனத்துல இத பணத்தை கையில கொண்டு போகக்கூடிய பணம். அது
மத்தேயு 10வது அதிகாரம் 9வது வசனத்துல உங்கள் கச்சை நானது பெல்ட், கச்சையிலாவது பொன்னையாவது வெள்ளியாவது செம்பு, 3 காயின் அவங்க கையில் வச்சிருப்பாங்க. ஒரு கோல்டு காயின், சில்வர் காயின், காப்பர், இதெல்லாமே டிராவலுக்கு வச்சிருப்பாங்க. என் தம்பி சொல்லுவாரு, டாலர்ல $1000 ஒரு நோட் இருக்குமா, அது ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் எங்கேயாவது கடையில் கொடுத்தா இதுக்கெல்லாம் எங்கிட்ட சில்லறை கிடையாதுன்றாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த பொன் அப்படின்னு ஒரு கட்சியில் வச்சிருக்காங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 3வது வசனத்துல இதை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜுவல்லரியா பார்க்கிறார், ஜுவல்ஸ். யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னாவது வெள்ளியாவது துருப்பிடித்து உங்களுக்கு இது ஐஸ்வர்யவன்கள் போட்டிருக்கிற செயின். இதை ஒரு ஓமையாக நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடுக்கலையானது அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளி பொன். பாத்தீங்க, வெள்ளி ஃபர்ஸ்ட் வருவார், பொன் 2வது வரும். அந்த ஆர்டர் பைபிள்ல மாறாது, அதையெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்காரு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்துல இது ஒரு உவமையாக பார்க்கணும். ஒரு லேடி வெள்ளி பொண்ணு இதெல்லாம் போட்டிருக்கா, புறம்பான அலங்கரிப்பா இராதபடி, அது ஒரு கம்பேரிசனுக்கு இங்க பார்க்கணும். சரி, உங்களுக்கு வெள்ளி காட்டியாச்சு, பொண்ணு காட்டியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது டிலைட். அவங்கள பிரியப்பட மாட்டாங்களாம். டிலைட், டிலைட்டுக்கு இது ஒரு கிரேக்க வார்த்தை, எழுதிக்கோங்க. சுனிடோமே, சுடினோமை, சுடி நீ மேல ஒரு கோடு போடுங்க. சுடி டோமை, சுடிடோமை, SUNE, சுடி நோ, சுடி டோமி, சுடிடோமி. டிலைட், டிலைட் அப்படின்னா பிரியப்படுறது. இவங்க வெள்ளி மேலையும் பொண்ணு மேலையும் பிரியப்பட மாட்டார்களாம். இந்த பிரியங்கிறதுக்கு நம்ம ரோமர் 7வது அதிகாரம் 22வது வசனத்துல 7:22 உள்ளான மனுஷனுக்கு ஏற்ற தேவனுடைய நியாயம் பிரியமர். உள்ளான மனுஷன் தேவனுடைய லா. சரி, இது ஒரு பிரியங்கிற ஒரு வார்த்தை. 4வது ஸ்டேர் அப். ஸ்டேர் அப்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பைபிளை காமிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். என்ன தியானிக்கிறோம்னா, ஏசாயா 13வது அதிகாரம் 17வது வசனம், இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மீதலை எழுப்புவேன். எழுப்புவேன்கிறது ஒரு ஒரு அவங்க சும்மா இருக்கிறவங்கள ஆண்டவர் அவங்களை எழுப்பி கொண்டு வருகிறார். இது என்னன்றத இது ஒரு நான் சொன்னேன் உங்களுக்கு, இது ஒரு கிரேக்க வார்த்தை பாராகோஸ், TARA, டாராகோஸ், CHOS, டாராகோஸ். ஸ்டார் அப்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. இது என்னங்கிறத பைபிள் இருந்து பார்க்க போறோம். ஒரு கலகத்திற்கு இந்த வார்த்தையை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கு. ஒரு கலகம், எல்லா மக்கள் சமாதானமா இருக்கிறாங்க, ஒரு கலகம் வருது. இந்த கலகத்துல இந்த ஸ்டார்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 18 வசனம், 12:18 பொழுது விழிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. காணா போயிட்டாரு. கலக்கம், பிரச்சனை கொஞ்சம் அல்ல. இத 19வது அதிகாரம் 23வது வசனத்தில் அப்போஸ்தலர் 19:23 அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலக்கம் உண்டாயிற்று. இன்னும் ஒரு வார்த்தையை மட்டும் பார்த்து முடிக்கிறோம். அனாசோ பெரோசோ, லாங்கா இருக்கு, கற்றுக்கொள்ளும், தப்பே இல்லை, எழுதிக்கணும். அனாசோ, ANAZO, அனாசோ. பியூரியோ, PURIO,
PUREO ஓ மேல வருங்க PUREO PUREO இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது அகெயின்ஸ்ட் ஒன்றுக்கு விரோதமாக வருகிறது. கலக்கம் ஆண்டவர் எழுப்பி கொடுக்கிறாரு. இது ஒன்றுக்கு விரோதமாக வந்தனா இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 2 தீமோத்தேயு 1:6 இவைகள் நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடுவேன். அனல் மூட்டி எழுப்பி விடுவேன். இந்த எழுப்பி விடுறது ஒரு அருமையான ஒரு காரியம். இதெல்லாம் நீங்க எனக்கு டைம் இல்லாதனால ஃபாஸ்டா போறேன். நீங்க அந்த அனாசோ பியூரோசோங்கிறத கீப் இன் ஃபுல் ஃப்ளேம். கேஸ் இருக்கு ஃபுல்லா வைக்கணும். இது எரியும் கப்ப அப்ப அந்த கலகம் ஃபுல்லா எழும்புது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. சரி, நம்ம வார்த்தையை பார்த்தாச்சு, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, வார்த்தைக்குள்ள வருகிறோம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ் வார்த்தை இருந்து எடுத்தனால ஐ வில், நான் செய்வேன் அப்படிங்கிறார். யார் செய்வாரு? ஆண்டவர் இதை செய்ய போகிறார். ஐ வில் அப்படின்னு போட்டிருக்கு. 13-17 இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். மேதியருங்கிறது ஒரு ஆயுதம். ஆண்டவர் மேதியர் சும்மா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மக்கள் இந்த எருசலேம்ங்கிற ஒரு ஊரு அல்லது அந்த தேசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பாழாக்க முடியுமோ அந்த அளவு பாழாக்கிட்டு இருக்காங்க. பாவத்தால் அது நொந்து போய் ஒரு நோயை போல இருக்குது. அதை பிதுக்கி வெளியில் எடுக்க முடியாம இருக்குது. ஒரு அழகாக இருந்த பட்டணம் ஒரு திராட்சை செடியை போல ஒரு குடிசம் வர ஆயிடுச்சு. திரும்ப அதை ரெஸ்டோரேஷன் திரும்ப அதை கொண்டு ஒரு ஆயுதத்தை கொண்டு வருகிறார். இந்த ஆயுதத்தை முதலாக பாபிலோன்கிற ஒரு ஆயுதத்தை அவர் கொண்டு வர்றார். அந்த பாபிலோனை குறித்து பார்ப்போம். எரேமியா 51 அதிகாரம், எரேமியா 51:10 கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். தம்முடைய தேவனுடைய கர்த்தரின் கிரியைகளை சியோனிலே விவரிப்போம் வாருங்கள். இந்த சியோன்ங்கிறது ஆண்டவருடைய இடம். ஆனா பாவிகள் இருக்கிறாங்க. சியோனில் இருக்கிற பாவிகள் திக்கிறார்கள். ஏசாயா சொல்லுகிறார். அந்த அவங்களை எப்படி சரி பண்ண போகிறார், தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த போகிறார்னா, அம்புகளை துளக்குங்க, கேடகங்களை நன்றாக செய்யப்படுங்க. கர்த்தர் மேதியருடைய ராஜாவுடைய ஆவி எழுப்பினார். இப்ப நம்ம மேதியரை பார்க்கிறோம். மேதியருடைய ஆவினா அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீ சும்மா இருக்காத, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக வானா அவருடைய ஆவியை எழுப்புகிறார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய நினைவு. அப்ப பாபிலோனை அழிக்க மீதியை ரெடி பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தானியல்ல அவங்க ரொம்ப அந்த பொன் ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு பாத்திரத்தெல்லாம் எடுத்து சாராயத்தை குடிச்சு வாய்ப்பாட்டிகளோட ராஜா சந்தோஷமா இருக்கிறார். சிவட்டில் ஒரு கை எழுப்பி தோன்று, நீ நெருக்கப்பட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அப்ப மேதிய ராஜா வர்றார். இதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பாபிலோனை அழிக்க என்பது கர்த்தருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. ஆலயத்தில் உள்ள பரிசுத்தமான பாத்திரத்தை எடுத்த இதுதான் ஆண்டோடைய பிளான். 20வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 51:20 நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திபாரம். இதான் நான் சொல்றேன், வெப்பன். மேதியரை அந்த ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணிக்கிறார். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரைகளையும் எல்லாத்தையும் செய்வேன் நொறுக்குவேன். ஆண்டவர் அவங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். 28வது வசனத்துல இதே காரியத்தை பார்க்கலாம். எரேமியா 51:28 மேதிய தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவர்களும் அதன் சகல அதிகாரிகளும் அவர் ராஜ்யத்திற்கு எல்லாரும் கிளப்புகிறார். இந்த குறிப்பு நம்பர் 1. இரண்டாவது, இன்னும் விவரமாக நாம பார்க்கறதுக்கு தானியல் எடுத்துக்கிறாங்க. தானியல் 5வது அதிகாரம்
58வது வசனம். நான் சொன்னது சேம். இப்போ வசனத்தை காட்டப்படுறது தானியேல் 5:28. பரோஸ் என்பதற்கு ஒன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மீதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றார். அப்பதான் அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்தேசார், கல்தேரான பாபிலோன் ராஜா, கொலை செய்யப்படுகிறான். மீதியனாக தரியோ தனது 62ஆம் வயதிலே ராஜ்யத்தை கற்றுக்கொள்கிறார். ஆவியை எழுப்பினாரு, கொண்டாந்தாரு, வேலையை முடிச்சிட்டார். 9வது அதிகாரம் முதல் வசனத்துல தானியேல் 9:1, கல்தேயுடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதியன் குலத்தானாகிய அகசூரியனுடைய புத்திரனாகிய தரியு ராஜாவின 1ஆம் வருஷத்துல. எந்த அளவு சரித்திரம் இது! ஹிஸ்டரி, பைபிள் ஃபுல்லா சரித்திரம். நீங்க எந்த சரித்திர ஹிஸ்டரி, அதாவது பைபிள் அவங்ககிட்ட போக வேண்டாம், சரித்திர ஆசிரியர் போய் இதை கேட்டீங்கன்னா அவங்க ஆமா எங்க ஹிஸ்டரியில் இது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது சரித்திரம். இட் இஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்டரி இஸ் ஏ ஸ்டோரி. சகரியா 1வது அதிகாரம் 18வது வசனம். சகரியா 1:18. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது ஏதோ 4 கொம்புகளை கண்டேன். மேதியரை எழுப்புவாரு, பாபிலோனை எழுப்பினாரு, இஸ்ரேல் மக்களை சிறைப்படுத்திக் கொண்டு வந்தார். அடுத்த கொம்பு தரியு வரான். அவனை வச்சு யார் அடிக்கிறாரு? பாபிலோன் அடிக்கிறார். இப்படி ஒரு கொம்பை தான் ஆண்டவர் யூஸ் பண்ண 4 கொம்புகளை பார்க்குறேன். இது இவர்களுக்கு என்ன பிரியம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 19வது வசனம். இவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கண்டேன். இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். ஆண்டவர் ஒரு வெப்பனை வச்சு எதை அடிக்கிறாரு? அவருடைய தேசத்தை. கிளியர்னஸ். களை எடுக்கிறாரு. களை எடுக்கிறதுனா என்னங்கிறத ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கம்ப்யூட்டர், அது இன்ஃபோஸ் என்னன்னாலும் 1000 பேருக்கு ஒரு இன்ஃபோஸ் ஒன்று தான் தெரியும், எனக்கு வேற தெரியாது. அங்கே திடீர்னு ஆள்களை குறைப்பாங்க. ஒரு 100 பேர் வேலை செய்கிற இடத்துல அதை 50ஆக மாற்றுவாங்க. அது 50 பேரை தூக்கிடுவாங்க. இதுக்கு பேர் தான் களை எடுக்கிறது. இதில் யார் யாரெல்லாம் இந்த கூலிக்கு மாரடிக்கிறாங்களோ, சும்மா பேருக்கு வர்றாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிடுவாங்க. எங்களுக்கு இந்த 50 பேரை வச்சு 100 பேர் செய்த வேலையை நாங்கள் செய்ய போயிடும். இதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். 21. இவர்களை என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவன் தான் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளை பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்புகளை எடுத்த ஜாதியுடைய கொம்புகளை விழுத்துறது. ஒரு கொம்பை எழுப்பாரு, அடுத்து கொம்பை எடுப்பாரு. இவங்க என்ன பிரியம் இருக்காது அப்படின்னு அதான் ஆச்சரியமான ஒரு காரியம். திரும்ப வசனத்தை வாசி முடிக்க வரும். 13வது அதிகாரம் 17 வசனத்தில், இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மீது எழுப்பி அவர்கள் வெள்ளியையும் மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமல் ஒரு சாட்சியை சொல்லி நம்ம பலமுறை சொன்னதுதான் திரும்ப சொல்றேன். ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் என்னை பார்த்தாரு, போறாரு, அவரை கொண்டாங்க. அவரே அவர் மனைவியும் குத்தி காலி பண்ணிட்டாங்க. என் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஆனா நான் இங்கதான் இருந்தேன். இங்கிருந்து வீட்டுக்கு போன எவிடன்ஸ் இருக்குது. ஆனா என்னைய நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு போட்டோ காட்டுறேன். அந்த கட்லி மேல நெக்லஸ், செயின், வளையல், அந்த அம்மா கையில இதுல இருந்து இதுவரை வளையல் போட்டிருக்கும். ஆனா அந்த ஒரு திருகாணியை கூட அவங்க எடுக்கல. அவங்களுக்கு பயங்கரமா தலை சுத்திருச்சு. யாருக்கு? போலீஸுக்கு. என்னடா வெளியே விடுங்க, பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி கிடக்குது. அல்ல 10 லட்சத்துக்கு பாக்கெட்ல போனானே அவன் தொலைவுக்காயங்க. ஆனா அதெல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. அந்த கபடை ஃபுல்லா கீழே இழுத்து போட்டிருக்காங்க. அத்தனை நகையும் கீழே கிடக்குது. 2 பேரையும் கொண்டுட்டு போயிட்டான். 3 கப் இருக்குது, அதெல்லாம் காப்பி குடிச்சிருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தெரிஞ்சவங்க வந்து உட்கார்ந்து காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வேலையை காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன இஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளியை மதியாமலும் பொன்னையும் பிரியப்படாமல் இருந்த கொலைகாரர்கள்.
ஜெபிச்சு முடிப்போம். மகா இரக்கமாம் கருவேம் பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. உம்முடைய பிரியம் தேசம் பரிசுத்தமாக இருக்க, எந்த பாவம் இருக்கக்கூடாதுங்கிற கண்டி நீர் ஒரு ஆயுதத்தை எழுப்புகிறேன். நீ செய்ய நினைப்பது ஒரு பொழுதும் தடைப்படாது. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன்.